திமுக ஒரு பெரும் சிக்கலில் இருப்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையானவர்கள் தங்கள் கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். கூட்டணி பலமற்று தனித்திருக்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போதைய நிலையில் தவேகா ஒரு 6 உறுப்பினர்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் 112, 13 உறுப்பினர்கள் என்ற அளவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். முன்னேற்ற கழகம் இப்போது என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா நிறுத்தப்பட போகிறார். அவருக்கு எதிராக களமாடுவதற்கு சவுத்திலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணனை திமுக நியமித்திருக்கிறார்கள். திமுகவில் பல மாவட்ட செயலாளர்கள் வெளியே போனால் அவர்களை தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என மாப்பிள்ளை சபரீசன் உத்தரவு எடுத்திருக்கிறார். அவர்கள் மீது நேர்களே, இப்போது நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டில் தவேகா இடைத்தேர்தல்களை சந்திக்கின்ற போது அதில் அவர்கள் 6 அல்லது 7 இடங்களிலாவது பொதுவாக வெற்றி பெறுவார்கள். இது சரி தவறு என்றெல்லாம் நாம் ஒன்றும் பேசிவிட முடியாது என்ற செய்தியில் இதில் குறை கூறுவதற்கு திமுகவிற்கு எவ்வித தார்மீக உரிமையும் கிடையாது என்று கூட மூத்த பத்திரிகையாளர்கள் தனது செய்தியில் செய்திருக்கிறாங்க. திமுக ஒரு பெரும் சிக்கலில் இருப்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்கள், மிக பெரும்பான்மையானவர்கள் தங்கள் கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். திமுகவுக்கான சிக்கல் என்ன? பாய் நம்பர் 1, தவேகாவினுடைய 45 நாட்கள் ஆட்சி இப்பொழுது நெருங்கி இருக்கிறது. 40 நாட்களுக்கு மேல். அடுத்து திமுக அதை எதிர்கொள்வது எப்படி என்பதும், திமுகவின் உட்கட்சி மோதல்களில் பலர் இடம்பெயர்ந்ததும் இன்னும் பலர் காத்திருப்பதும், வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதும், அதனைத் தொடர்ந்து அதோடு சேர்ந்து நடக்கும் ஊராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளை சந்திப்பதும், கூட்டணி பலமற்று தனித்திருக்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஆளும் கட்சியான தவேகாவின் மீது எந்த ஒரு அதிருப்தியும் 40 நாட்களுக்கு மேல் இந்த சொற்ப நாளில் ஏற்பட வாய்ப்பில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் அதிருப்தியில் தனித்து விடப்பட்ட ஒரு பரிதாப நிலைக்கு இருப்பதாக பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் தங்கள் கருத்துக்களை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தாண்டி இந்த 6 உறுப்பினர்கள், நல்லா கவனிங்க, அதிமுகவிலிருந்து 6 உறுப்பினர்கள், தற்போதைய நிலையில் தவேகா ஒரு 6 உறுப்பினர்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் 112, 13 உறுப்பினர்கள் என்ற அளவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். குறைந்தபட்சம் 112 அல்லது 113 உறுப்பினர்கள் இருந்தால் இன்னும் அவர்கள் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. இதை அடுத்து காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து மிகுந்த 107 என்பதை விட தாண்டி ஆபத்தான எண்ணிக்கை என்பதால் அவர்களை எல்லாம் தாண்டி மிகைப்படுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது பலரும் தவேகாவில் இணைந்து வருவதும், இன்னும் பலர் தவேகாவில் இணைந்து மாற்று கட்சிகளிலிருந்து வந்து அவர்கள் தனித்துவமான ஒரு மெஜாரிட்டி பெற இருப்பதற்கான வாய்ப்பும் திமுகவுக்கு பெருத்த வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தற்போது விஜயபாஸ்கர் கூட எங்கே சேரலாம் என்று அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரோடு இன்னும் சிலரை சேர்த்து 10 முதல் 12 பேர், அதாவது குறைந்தபட்சம் 12
உறுப்பினர்களாவது வேண்டும் என்று விஜயபாஸ்கர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருக்கு இன்னும் சமீட்சை கொடுக்கப்படவில்லை. காரணம், அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. ஆகவே இந்த தேர்தலில் 6 அல்லது 7 இடங்களில் இடைத்தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றால் இது பல விவகாரங்களில் திமுகவிற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போது என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கடந்த காலத்தில் அவர்களோடு பலர் வந்து எதிர்பார்த்ததோடு சேர்ந்தார்கள். ஓபிஎஸ் போன்றவர்கள், வைத்தியலிங்கம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் ஆகியோர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள். அது ஒரு விவகாரம். அதை தாண்டி தற்போது பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக அதிகரித்திருப்பதை எதிர்முனையில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி சந்திக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆகவேதான் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் பலர் இடம்பெயர இருக்கிறார்கள். திமுகவில் தற்போது முந்தைய தலைவர்கள், அதுவும் வயது முதிர்ந்த தலைவர்கள் இங்கே இருப்பார்கள். அதிமுகவிலிருந்து ஏற்கனவே 6 தொகுதிகளுக்கு நடக்கப் போகிறது. இந்த 6லும் தாவேகா வெற்றி பெறலாம், வெற்றி பெற முடியாது என்று சொல்ல முடியாது. அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா நிறுத்தப்பட போகிறார். அவருக்கு எதிராக களமாடுவதற்கு மேனேஜ்மெண்ட் குழுவில் அந்த தொகுதியை கண்காணிப்பதற்கு சவுத்திலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணனை திமுக நியமித்திருக்கிறார்கள். திமுகவில் பல மாவட்ட செயலாளர்கள் வெளியே போனால் அவர்களை தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என மாப்பிள்ளை சபரீசன் உத்தரவு எடுத்திருக்கிறார். அவர்கள் மீது நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சபரீசனுடைய உத்தரவுக்கு காரணம், சபரீசனுடைய இந்த அழுத்தத்திற்கு காரணம், அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் இங்கிருந்து வெளியே சென்று மறுபடியும் அங்கே சேர்ந்து திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று உறுதியான கருத்தை திரு சபரீசன் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவரின் மீது. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு அனுபவம் கிடையாது. சபரீசன் தான் அதை மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று சட்டமன்றத்திற்கு அவர் வந்தார். வந்து தனது மாப்பிள்ளையும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமாக உதயநிதியுடைய பேச்சை தான் பார்ப்பதற்கு வந்தேன் என திரு சபரீசன் பேட்டி ஒன்றை கொடுத்தார். நேரடியாகவே சபரீசன் முதலாக அல்ல, இது 2ஆம் முறையாக நான் திமுகவில் இருக்கிறேன், எனது தலைமையில் இந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். இதை முதலாவதாக சபரீசனுடைய அரசியல் வரவு தேர்தலில் அவர் விழிவாக்கம் தொகுதியிலே நேரடியாக சென்றார். அதற்கு பிறகு இப்போது நேரடியாக சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார். அதற்கு பிறகு குர்க்கில் நடந்த ஆலோசனையிலும் அவர் கலந்து கொண்டார். ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி இப்போது கிச்சன் கேபினெட் துர்கா, சபரீசன், உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், செந்தாமரை ஸ்டாலின் என்ற அந்த வட்டத்துக்குள் செல்வியும் இணைந்துதான் அதை இப்பொழுது பார்க்கிறார்கள். தோழர்களே, எப்போதும் 25% கொண்டிருக்கக்கூடிய திமுக இப்போது ஒரு குறுகிய குடும்ப கட்சியாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் குடும்பத்தின் தலைவர் ஸ்டாலின், மற்றொரு பக்கம் அவருடைய வாரிசு உதயநிதி, மற்றொரு பக்கம் அவருடைய மாப்பிள்ளை சபரீசன், மற்றொரு பக்கம் அவரது மனைவி. இவர்கள் கண்ட்ரோலில் மட்டுமே இருக்கிறது. இதை தவிர தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் என்ற கடந்த கருணாநிதியினுடைய மனசாட்சிகள் வெளியே சென்று விட்டார்கள். இதிலே உள்ளே இணைந்திருப்பது செல்வி. இதனை தாண்டி மறுமுனையில் இருக்கிறார் கனிமொழி. அவர் இந்த வட்டத்துக்குள் அவரும் கொண்டு வர முடியாது, வரவும் மாட்டார், அதற்கு சாத்தியமில்லை. ஆக இந்த சூழ்நிலையில் 20 ஆண்டுகளாக கட்சியில் இருந்த, இன்றைக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு சமூகம் முஸ்லீம் சமூகம் மட்டும்தான். ஏறக்குறைய கிறிஸ்தவர்கள் விலகி இருக்கிறார்கள். அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் முழுமையாக விலகி இருக்கிறார்கள். தலித்துகளின் வாக்கு வங்கி முழுமையாக சென்று விட்டது திமுகவை விட்டு. இளைஞர்கள் சென்றது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளோடு கூட ஏராளமானவர்கள். காங்கிரஸ் அந்த வாக்குகளும் இங்கே சென்றிருக்கிறார். அதிலும் காங்கிரஸ் வாக்குகள் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவ வாக்காளர்கள் தான். ஜோசப் விஜய் என்கின்ற அந்த பேருக்கான மதிப்பீடு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள் பல சவால்கள் இருந்தாலும் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்,
வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், வரக்கூடிய ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல்கள், வரும் நாட்களில் அவர்கள் சந்திக்க போகும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், ஊராட்சி தேர்தல்கள், இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? கூட்டணி பலமே இல்லை. இருந்த பலம் குறைந்தபட்சம் 10% வைத்துக் கொள்ளுங்களேன். கம்யூனிஸ்டுக்கு 2%, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2%, இவர்களுக்கு ஒரு 5%, 1% ஐஎம்யூகளுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். குறைந்தபட்சம் 10%. அந்த 10%த்தில் குறைந்தபட்சம் அந்த 10%த்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த 25க்கு முட்டுக் கொடுத்த கிறிஸ்தவர்கள் இப்போதில்லை. இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 70 விழுக்காடு, அதிலும் ஒரு 30 விழுக்காடு இளைஞர்கள் இங்கே இருந்து சென்று விட்டார்கள். இஸ்லாமியர்களில் மிகுந்த பொருளாதார நெருக்கடி கொண்ட ஏழை முஸ்லிம் பெண்களும் கூட விஜய் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் திமுகவுக்கு நல்ல செய்தி அல்ல. அதை தவிர்த்து இந்த அண்ணாமலை என்பவர் ஒரு 2-3% வாட்டுகளை பிரிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் பாஜகவிலிருந்து பெரும்பாலை பிரித்தாலும் இன்னும் சில பொதுக்களங்களில் உள்ள வாக்காளர்களை, அதில் திமுகவையும் சேர்த்து தான் பிரிப்பார். அவர் அதிகமாக பிரிக்க போது எடப்பாடிக்கு வேட்டு வைத்து போகிறார். இப்படி ஒரு களச்சூழலில் என்ன செய்வது என்பது திமுக தலைமை, மருமகனும் மாமனாரும் மகனும் யோசித்து 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 அவர்களுடைய கோப கணர்கள் சட்டமன்றத்தில் எடுக்கின்றது. ஆனால் என்ன நடந்தாலும் வாயே திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார் நம்முடைய மாநில முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். ஜோசப் விஜய் அவர் எழுதி கொடுப்பதை மட்டும்தான் பேசுகிறார். அதுவும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக பேசி முடித்துவிட்டு இடத்தை காலி செய்து விடுகிறார். அதிகம் பேசினால் ஆபத்து என்று சொல்வார்கள். ஆகவே அவர் அதிகம் பேசுவதே இல்லை. இவர் அதிகம் பேசாமல் இருப்பதுதான் அவரது பலமாக இருக்குமோ? அது திமுகவுக்கு பல சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அவர் அதிகமாக பேசுறதில்லை, ரொம்ப குறைவாக பேசுகிறார், பேசுறதே இல்லை. அப்போ அவர்களுடைய திட்டங்கள் என்ன? இன்னும் பலரை கட்சிக்கு கொண்டு வரப்போகிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வரப்போகிறது. ஏறக்குறைய திமுக கூட்டணி எல்லாமே காலி. அந்த அம்மா ஒரு 0.5% வைத்துக்கொண்டு அவங்க பேர் என்னது தேமுதிக நிற்பார்கள். அவர்களும் ஒன்றும் பெரிய பலன் இல்லை. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது? நேற்று எனது காதில் ஒரு செய்தி வந்தது. பழனிசாமியோடு கூட்டமைக்க போறார்களாம். இது எப்படி சாத்தியப்படும்? ஒருவேளை அவர்கள் பழனிசாமியோடு கூட்டணி அமைத்தால் இருப்பதும் போய்விடும். அந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். வேறு காலப்போக்கில் பின்னால் வேண்டால் நடக்கலாம். இப்போது நடந்தால் அது அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதுதான் நமது பார்வை. சபரீசன் கையில் தான் இப்பொழுது கட்சி இருக்கிறது. சபரீசனும் மற்றும் ஏனைய டிஆர் பாலு போன்றவர்கள் ரொம்ப நம்பிக்கையானவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அதே போன்று வயதான காலத்தில் வீட்டிலே படுத்து தூங்குங்கள் என்று துரைமுருகன் அப்புறப்படுத்தி விட்டார். சேகர் பாபுக்கு மரியாதை மதிப்பே இல்லை. தலைவரை வந்து கொளத்தூரிலே தோற்கடித்து விட்டாய், உனக்கு என்ன மதிப்பீடு என்றும் அவரைக்கும் அங்கே மதிப்பீடு இல்லை. ஆக எப்படி கால்குலேஷன் போட்டு பார்த்தாலும் திமுக எதிர்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரவில்லை. 45 நாட்களில் யாருக்கும் வராது. ஒன்று. இரண்டாவது இவர்களினுடைய கூட்டணி பலம். மூன்றாவது சாறை சாறையாக மாற்று முகாம்களிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டிருப்பது. நான்காவது சட்டமன்ற இடைத்தேர்தல்களையும் ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல்களையும் சந்திப்பது எவ்வாறு? இப்படிப்பட்ட கடும் நெருக்கடியில் திமுக பதவதைக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள செய்தி இதுதான் முக்கியம், வேறு எந்த செய்தியும் இல்லை. ஆகவே இந்த ஓட்டத்தில் தாவேகா முன்னால் இருக்கிறது. அடுத்து திமுக இருந்தாலும் திமுக ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அந்த தொலைவு அதிகரிப்பதற்கு காரணம் ஏனைய காரணிகள். இதை என்ன செய்வதென மண்டையை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார் சபரீசனும் திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைமைக்குரிய அறிவுசார் தளமும். என்ன செய்தாலும் ஒன்றும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்களின் மீது பெரும் வெறுப்புத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை தீர்க்காத வரை அல்லது இவர்களின் மீது ஒரு பெரும் வெறுப்பு வரும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் களச்சூழ்நிலை. மீண்டும் அடுத்த
அனலைஸ்லேருந்து நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.